சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தித்திக்கும் காலை வணக்கம். நான் என்ன கிளாஸ் எடுக்க போறேன்? ஜூனியர் கேஜி தமிழ். போன வார கிளாஸ்ல நம்ம என்னமா பார்த்தோம்? கதைகள் பார்த்தோம். என்ன கதை பார்த்தோம்? சிங்கமும் சிறு பறவைகளும் கதை பார்த்தோம். நீங்க எல்லாரும் வீட்டுல அம்மாவுக்கு கதை சொல்ல சொல்லி பாத்தீங்களா? மேம் இன்னொரு முறை சொல்லட்டுமா கதை? என்னமா பண்ணிட்டு இருந்துச்சா சிங்கம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சான்? ஒரு காட்டுல தூங்கி கொண்டிருந்துச்சான். என்ன பண்ணிட்டு இருந்துச்சா சிங்கம்? காட்டுல அழகா தூங்கிட்டு இருந்துச்சான். இப்ப மேல இருந்து என்னமா வந்துச்சு? பறவைகள் பறந்து சிங்கத்து மேல குதிச்சான். சிங்கத்து மேல ஜம்ப் பண்ணிருக்கும் போது சிங்கம் என்ன பண்ணிடுமா? தூக்கத்துல இருந்து எழுந்துருச்சான். என்ன பண்ணுச்சான்? சிங்கம் தூக்கத்துல இருந்து விழுத்து எழுந்துச்சான். அப்படியே சிங்கம் அப்படியே கோவமா கர்ஜித்ததாம். என்ன சவுண்டா கத்துச்சான். சிங்கம் எப்படிமா கர்ஜித்ததாம்? சத்தமா கர்ஜித்ததாம். பறவைகளை பார்த்து சிங்கம் என்ன சொல்லுச்சான்? சிங்கம், நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு உணவாக நான் சாப்பிட போறேன். உங்களை பறவைகளை நான் சாப்பிட போறேன். இன்னைக்கு விலங்குகளை எனக்கு கிடைக்கிற, நீங்க தான் எங்களுக்கு உணவாக போறீர்கள் என்று சொல்லுச்சான் சிங்கம். சிங்க கிட்ட என்ன சொல்லுச்சான் பறவைகள்? வேணாம், எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் இதுக்கு மேல குதிக்க மாட்டோம் அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட என்ன கேட்டுச்சான்? மன்னிப்பு கேட்டுச்சான். சாரி சொல்லுச்சான். பேர்ட்ஸ் என்ன சொல்லுச்சா? குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் சாரி, எங்களை மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட பறவைகள் மன்னிப்பு கேட்டுச்சான். அப்புறம் என்னமா நடந்துச்சு? சிங்கம் என்ன சொல்லுச்சான்? பறவைகள் எங்களை விட்டு விடுங்க, எங்களை விட்டுட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், உங்களுக்கு எதுனா ஆபத்துனா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட யார் சொன்னதா? பறவைகள் சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான். அதனால சிங்கம் சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கு சிங்கம் என்ன சொல்லிச்சான்? ஏளனமா பாத்துச்சான். நீங்கெல்லாம் சின்ன பறவைகளாச்சு, நீங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பறவைகள் சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான். சிங்கம் சரி நீங்க போங்க, உங்களை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். இப்ப நெக்ஸ்ட் டாபிக் எல்லாரும் புக்ஸ் எடுங்க. புக்ஸ்ல பக்க எண் 85. மீதி சிங்க கதைகளை மீதியோட கதையை நான் இப்ப சொல்ல போறேன்னா, ஒரு நாள் என்ன நடந்துச்சான்? காட்டுல சிங்கம் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுச்சான்? சில நாட்களுக்கு பின் வேடன் வரத்த விலையில் இறைச்சிக்கு ஆசைப்பட்டு எதுக்கு ஆசைப்பட்டுச்சான்? சிறிய இறைச்சி துண்டுகள் எல்லாம் இருக்கும்ல, சிங்கத்துக்கு பிடிக்கும்ல, அதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுச்சோம்? சிங்கம் அந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சான். என்ன பண்ணுச்சான்? கூண்டுக்குள்ள பெரிய கூண்டு இருக்குமா. வேடன் வரத்த வெளியில சிறிய சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சான். இறைச்சி சின்ன சிறிய இறைச்சி துண்டுக்கு ஆசைப்பட்டு பெரிய கூண்டுல சிங்கம் மாட்டிக்கிச்சான். அப்ப சிங்கம் கர்ஜித்ததாம். பயங்கரமா சத்தத்தோட, யாருன்னா ஹெல்ப் பண்ண இருக்கிறீங்களா அப்படின்ட்டு கர்ஜித்ததாம் சிங்கம். எல்லாரையும் யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. அப்ப யாருமா வந்ததான் காப்பாத்துறதுக்கு? பறவைகள். யார் வந்தது காப்பாத்துறதுக்கு? பறவைகள் எதனால எப்படி காப்பாத்துச்சான்? அந்த பறவைகளோட மூக்கு இருக்குல்ல, அழகு, அதுதான் சொல்லுவாங்க அழகு. அழகினால் சிங்கத்தை காப்பாத்துச்சான். எப்படிமா காப்பாத்துச்சான் சிங்கம்? பறவைகள் எப்படிமா சிங்கத்தை காப்பாத்துச்சான்? பறவைகள் அதனுடைய மூக்கினால் அழகினால் சிங்கத்தை காப்பாத்தி விட்டுடுச்சான். சத்தத்தை கேட்டிருக்கு வந்த பிறகு அழகினால் காப்பாத்திச்சான். சிங்கம் இந்த சிறிய பறவைகள் எல்லாம் என்னை காப்பாற்றி விட்டது என்று வெட்கப்பட்டதாம். சிங்கத்துக்கு என்ன ஆயிடுச்சான்? அசிங்கமா ஆயிடுச்சான். வெட்கப்படுதான். இவ்வளவு குட்டி பறவை நம்மள காப்பாத்துச்சே, நம்ம உடம்பு இவ்வளவு பெருசா இருக்கே, இந்த சிங்கம் பறவைகள் நம்மள காப்பாத்திடுச்சு அப்படின்னு வெட்கப்பட்டுச்சான். அப்புறம் தன்னை காப்பாற்றிய பறவைகளுக்கு சிங்கம் என்ன சொல்லுச்சான்? நன்றி சொல்லுச்சான். என்ன சொல்லுச்சான்? பறவைகளுக்கு நன்றி கூறி சொல்லிட்டு சென்றுச்சான். சிங்கம் சென்றுச்சான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சிங்கம் பெரிய உருவம். இந்த கதையில உங்களுக்கு என்னமா புரியுது? சிங்கம் பெரிய உருவம், பறவைகள் குட்டி உருவம். நம்ம எப்பயுமே யாரையும் ஏளனமா பார்க்க கூடாது, கேவலமா பார்க்க கூடாது, யாரையுமே ஏளனம் செய்யக்கூடாது. இந்த கதையினுடைய நீதி உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது. பெரிய உருவம், இவங்க ஹைட்டா இருக்கிறாங்க, இவங்க குள்ளமா இருக்கிறாங்க
அப்படின்னு நம்ம ஏளனம் செய்யக்கூடாது. உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது. இக்கதையின் நீதி என்னம்மா? உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது. இப்ப நம்ம சின்ன சின்னதா ஒரு கொஸ்டின் சொல்லிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் சிங்கம் காட்டில் என்ன செய்து கொண்டிருந்ததுமா? சிங்கம் காட்டுல என்ன செஞ்சு கொண்டிருந்தது? காட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருந்ததா? காட்டுக்குள்ள என்னமா பண்ணிட்டு இருந்துச்சு? அழகா தூங்கி இருந்துச்சா சிங்கம். கோபம் கொண்ட சிங்கம் பறவைகளை பார்த்து என்ன சொல்லுச்சான்? கோபமா என்னமா சொல்லுச்சான்? இன்னைக்கு நீங்க எங்களுக்கு உணவாக போறீர்கள். என்னமா சொல்லுச்சான்? நீங்கெல்லாம் எனக்கு சாப்பிட போறவங்களதான் நாங்க சாப்பிட போறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். கோபமா பறவைகளிடம் சொல்லிச்சான். பறவைகள் சிங்கத்திடம் என்ன கூறியது? பறவைகள் சிங்கத்திடம் கூறியது என்னம்மா? பறவைகள் என்னம்மா சொல்லுச்சு? சிங்கத்துக்கிட்ட என்னை மன்னித்து விடுங்கள், என்ன மன்னிச்சிடுங்க, சாரி அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட கூறிச்சான். ஃபோர்த் கொஸ்டின் என்னம்மா? பறவைகள் வலையில் அகப்பட்ட சிங்கத்தை எப்படி காப்பாத்துச்சு? மேம் எப்படி சொன்னேன்? அதனுடைய மூக்கு அழகினால் காப்பாற்றப்பட்டுச்சு சிங்கம். பறவைகளோட மூக்கு அழகினால் காப்பாற்றப்பட்டது. சிங்கமும் சிறு பறவைகளுடைய கதை என்னம்மா? இக்கதையின் நீதி என்னம்மா? உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது. உருவத்தை பார்த்து இக்கதையின் நீதி, உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது. இந்த கதையெல்லாம் நீங்க அம்மாவை சொல்லி கேட்டு பாருங்க. இந்த கதையெல்லாம் ஜாலியா இருக்கும். கொஸ்டின் எல்லாம் அம்மாவை கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? ஜாலியா என்ஜாயா இருக்குமா? அப்புறம் நீங்க ஹோம்வொர்க் பண்ண வேண்டியது இந்த கிளாஸ்ல பேஜ் நம்பர் 87. இந்த பறவைக்கு அழகா நீங்க கலர் பண்ணி மேம்க்கு ஒரு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணி மேம்க்கு அனுப்பணுமா? நன்றி.